லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Terranum Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. For more details, வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ வேட்டையன் படத்தோட லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. லாஸ்ட் क्वेश्चन மேம், நீங்க வந்து சும்மா ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டீங்க. உங்களுக்கான கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தால் தான் நடிப்பீங்க. இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். உங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு? இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷூர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த க்ரௌடோட ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ சார். அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணா ஆ அண்ணா ஆமாம் யா கண்டிப்பாக நான். ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸோ இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதுல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கூலி வேற லெவல் சம்பவம் அனுப்பணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையனோட ஆடியோ லான்ச் இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து வைரலாக ஓடிட்டு இருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசுலாயோ தான் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியா இருக்க போகுது. அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி October 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். நீங்க கமல் சார் கூட நடிச்சிருக்கீங்க. டிஃபரன்ஸ்
உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன? இல்ல ஸ்டைல் நடிப்பு ரெண்டுமே நாங்க வந்து இது பண்ணிட்டோம். பட் ஆமா. ஆஸ் ஒரு ஆர்டிஸ்டா நீங்க சொல்லுங்களேன். அது சொல்ல முடியாது. அதே டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இந்த படத்துல அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன பேசிக்கிட்டீங்க? இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ். லேர்ன் பண்ண விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க. நிறைய இருக்குது, நான் ஷோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மோர் ஃபோட்டோஸ் டன். தேங்க்யூ. Brilliant. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Ididi Sutru. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I உங்களுக்கு தெரியும். ரஜினி சார், I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. it's about silence. Sorry? It's about silence. Silence? This about Rajini sir silence. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye-bye. Thank you. October 10th வரப்போகுது release and I hope you'll enjoy what I did. Thank you. So South films are speak more Chinchai. So what is about your opinion, sir? என்ன சார் அது திருப்பி சொல்லுங்க. தமிழ்ல கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனா சிக்கா பதில் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். இந்திய படங்கள் வந்து இப்போ அடுத்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாகுபலி. அதுக்கு வந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் I think thank you. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தான் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி லக்கி டைம் டு பி அ ஃபில்ம் மேக்கர், லக்கி டைம் டு பி ஆக்டர்ஸ், அண்ட் ஐ விஷ் ஆல் த நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல் தி பெஸ்ட். ரஜினி சார் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా? హైదరాబాద్లో చెప్తాను. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மேம். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட நடிச்சிருக்கீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க? எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து. நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்க பேசணுமா? அப்புறம் அங்க போய் எனக்கு மறந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவில நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்கூடயும் நான் இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பா October 10th படத்தை தியேட்டர்ல பாத்துங்க. தேங்க்யூ. பெரிய ஃபேன். நான் வந்து தேசிங் அண்ணன் வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே ஏதாவது போவோம், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.
ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவா தலைவர் ஆடுறத பார்த்தேன். ஐயோ வேற லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. தேங்க்யூண்ணா. சார், இப்போ இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரியான படமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ரஜினி சாருடைய ஸ்டைல், அந்த மேனரிசம்லாம் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒரு விஷயம் அழகா எப்படி சொல்லணுமோ அதை அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா அது ரஜினி சார் ஸ்டைல்ல வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த காம்போ வந்து பயங்கரமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. For more details